நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன், கட்சியில என்னைய கவுத்து விட்டுற மாட்டீங்களே. நம்மளால எதை ஜெயிக்கவே முடியாதோ அத பிரான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. பிரான்ஸ் அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அலப்பற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரான்ஸ் எப்போ நம்ம தளபதி அவருடைய கட்சி பேரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி தன்னுடைய பொலிட்டிக்கல் கேரியரை கன்ஃபார்ம் பண்ணாரோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவை அப்படியே தத்தளிக்க விட்டுருக்காங்க. அண்ட் குறிப்பா நீங்க சோசியல் மீடியாவை இப்ப ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மீம்ஸை தவிர்த்து வேற ஏதாச்சும் மீம்ஸ் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா அது அபூர்வம் அப்படின்ற அளவுக்கு எக்கச்சக்கமான மீம்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் அதுல கொஞ்சம் சுவாரஸ்யமான மீம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பார்த்துருவோமா? 1 PM தனது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சூட்டினார் நடிகர் விஜய். அப்ப ஃபேன்ஸோட ரியாக்ஷன் இப்படி வந்துச்சு. அதே 2 மணிக்கு சினிமாவில் இருந்து விரைவில் விலகுவதாக நடிகர் விஜய் அறிவிப்பு அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எப்படா நம்ம தளபதி பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆகா வந்துட்டாரா இங்க தளபதி அப்படிங்கிற அளவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அதே கொஞ்ச நேரத்தில் தளபதி 69 தான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்றது, சந்தோஷப்படுறதா இல்ல துக்கப்படுறதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்குன்ற அளவுக்கு எல்லாருமே கடந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. உண்மையிலே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். இதை என்ஜாய் பண்றதா இல்ல துக்கப்படுறதான்ற அளவுக்கு. சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, அழுகிறே வல்லே. சினிமாவிலிருந்து விரைவில் விலகுவதாக நடிகர் விஜய் அறிவிப்பு. இந்த நியூஸை கேட்ட உடனே ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா? அட பாவிகளா, இன்னுமா இந்த தளபதியை நீங்க விட்டு வைக்கல, இன்னும் மோத விட்டுக்கிட்டே இருக்கீங்களா? இல்ல எனக்கு புரியல. தளபதி நடிக்கிறத நிப்பாட்டிட்டாரு அப்படிங்கிற நியூஸை கேட்டு தலை எதுக்குடா சந்தோஷப்பட போறாரு? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு தளபதி 2 பேருமே அவங்களுக்கு எது சந்தோஷமோ அந்த வழியை பார்த்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதையுமே அவங்க ஃபேன்ஸ் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸோட வாழ பழகிக்கிட்டாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர், இந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் இன்னுமே திருந்தாம தளபதி யாரு பெருசுன்னு அடிச்சு பாத்துருவோமான்ற அளவுக்குலாம் மீமை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களும் கொஞ்சம் திருந்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. போடாதீங்க, கையெழுத்து போடாதீங்க. அண்ணே யாருன்னு அது? அவனை வெளியே தூக்கிடா, உள்ள விட்டுடு. உலக நாயகனா இன்னுமா போடல? போடுப்பா போடுப்பா. அதாவது அனுபவத்துல சொல்றேன், வேணாம் இதோட நிறுத்திக்கோ. காலை எடுத்து வச்சனா என்ன மாதிரி நீயும் பல இதை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உலக நாயகன் வந்து நம்ம தளபதிக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறாராமா. அததான் ஒரு மீமா கிரியேட் பண்ணிருக்காங்க. என்னதான் இது ஒரு ஃபன்னான மீமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு மீம் தான். ஏன்னா தமிழ் சினிமால ஆகா ஓகோன்னு இருந்த பல பேர் பொலிட்டிக்கல் அதுக்குள்ள நான் எடுத்து காலை வைக்கிறேன் அப்படின்னு காலை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் காணாம போனவங்களே நம்ம நிறைய பேரை பார்த்திருக்கோம். புரியுது மாப்ள, கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு. இல்ல நான் சொல்றது மாப்ள சொல்றல. அப்படிப்பட்ட எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள்ஸ் கண்ணு முன்னாடியே அப்படி கொட்டி கடக்கும் போது, அதுவும் தன்னுடைய கேரியர்ல பீக்ல இருக்கும் போது ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு பிரேவ் அட்டெம்ப்டை எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான்.
ஸோ 2026 வரைக்கும் வெயிட் பண்ணி நம்மளும் பார்த்துருவோம். அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. ஓகே, ஸ்கிரிப்ட் ரைட்டரா? வாழ்க்கை வழுக்க மாதிரி. கடைசியா நெல்சன் என்ட்ரி தான் ஹைலைட்டே இதுல. அதாவது நம்ம தளபதியை வந்து எல்சியூக்குள்ள கொண்டு வந்துட்டாப்ல, லியோன்னு ஒண்ணு பண்ணி முடிச்சிட்டு அடுத்து லியோ 2டா ட்ரக் சொசைட்டி அழிக்கிறோம்டான்ற அளவுக்கு லீட் எல்லாம் கொடுத்து வச்சு லியோ 2க்கு நாவும் பக்கமா உட்காந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கும் போது ஆரம்பிக்கலாங்களா? இப்படி ஒரு நியூஸா? இதை கேட்டு வேற யாரும் சாக்காகிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பா லோகேஷ் கனகராஜுக்கு ஹார்ட்டே வெடிக்கிற அளவுக்கு பயங்கரமா சாக்காயிருப்பாப்லன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். பட் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தளபதி தான் நான் நடிக்க மாட்டேன்ற அந்த நியூஸை வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காரே தவிர்த்து சின்ன தளபதி இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லைல்ல. சின்ன தளபதினா யாருன்னே உங்களுக்கு தெரியலையா? அட என்னங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்க? தளபதிக்கு பதிலா சின்ன தளபதி வந்தது தெரியாதா? உண்மையிலே தெரியாதா? தெரியாது. வாங்க, யாருன்னு நானே காட்டுறேன். வாங்க எல்லாரும் அந்த மலை உச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. தளபதி குயிட் சினிமா, நியூ தளபதி இஸ் born. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? அடேங்கப்பா. வீரசிங்கமாய் களம் இறங்கும் சஞ்சி. தனியாலாம் ஒண்ணு வரலங்க, தளபதியோட வந்திருக்கேன். தளபதி அவங்களே சொல்லிட்டீங்களா? பொதுவா எல்லாருக்கும் பிரச்சனைனா தான் போலீஸ் வருவாங்க. ஆனா உங்களுக்கு இனிமே இந்த போலீஸால தான் பிரச்சனையே. காத்தம் இனிமே தான் ஆரம்பம். அட பாவிகளா, கடைசில தளபதி பாட்டு வேறையா? போலீஸால தான் பிரச்சனையாவா? எப்படி பாத்தீங்களா இல்லையா? எப்படி நம்ம சின்ன தலைவலி ஆச்சு, சின்ன தளபதி. இவ்வளவு நாளா நம்மளுக்கு இவர் எப்படி தெரியும்? தளபதியோடைய ஃப்ரெண்டு, தளபதி கூட வந்து நிறைய மெமரிஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி என்டர்டெயின் பண்ணிருப்பாரு. இப்போ இவருக்கு பதில் இவர் அப்படின்ற அளவுக்கு சின்ன தளபதியா ஒரு வளர்ச்சியை கொடுத்து, ஒருவேளை இவர் லியோ 2ல தளபதிக்கு பதிலா நடிச்சார்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. Our legends era end. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இப்பதான் தல தோனி வந்து நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன், அது வந்து இதுக்கு இந்த ஐபிஎல் சீசன் தான் கடைசி நான் ஆடுறதுன்னு சொன்னதுல இருந்து அதுக்கப்புறம் நம்மளால வந்து தல தோனி ஆடுறத பார்க்க முடியாதா? நம்ம கண்ணால பார்க்க முடியாதா? ஃபயர் விட முடியாதா? தல தோனிக்காக நான் ஐபிஎல் உட்காந்து பார்ப்பேனே, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்ப்பேனேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஃபீலிங்ல இருந்தாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த ஃபீலிங் இருக்கும்போதே அதுக்கு மேல எக்கச்சக்கமா இன்னொரு ஃபீலிங்கையும் சேர்த்து கொடுக்குறன்ற அளவுக்கு தளபதியோட நியூஸை கேட்டு மொத்தமா உடஞ்சி போயாச்சு. ஒரு ஆள் இருப்பான் இல்லையா, நான் தல தோனியோடைய ஃபேன் அண்ட் தளபதி விஜய், இவங்க 2 பேர் தான்டா எனக்கு அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க வந்து ஃபீலிங்ஸ்லயே வைக்கிற அளவுக்கு இந்த 2 நியூஸையும் போட்டு மொத்தமா உடைச்சு விட்டாங்க. நீ இல்லாம விஜய் T69 விஜய் அண்ணா லாஸ்ட் மூவி கொஞ்சம் யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் இஷ்டம். ஆமாங்க, கொஞ்சம் யோசிச்சு நல்ல முடிவா எடுத்தா நல்லா தான் இருக்கும். தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கர ஒரு குட் நியூஸா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தளபதியை எப்படி நாங்க மறுபடியும் படத்தை நடிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்டா, எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மீமை கொஞ்சம் பாருங்க.
2026 எலெக்ஷன்ல அண்ணாவை தோக்கடிச்சிட்டா அகைன் மூவில ஆக்ட் பண்ணுவாரு. என் தம்பியெல்லாம் அப்படி பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இத தளபதி ஃபேன்ஸ் இப்படிப்பட்ட ஒரு மீமை கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபேனு இப்படிப்பட்ட ஒரு முடிவையோ இப்படிப்பட்ட ஒரு மீமையோ கிரியேட் பண்றதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. ஏன்னா உண்மையான தளபதி ஃபேன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒன்று அவர் எடுத்த முடிவு அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவான், பிடிக்கலன்னா சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். ஆனா அவரை வந்து தோக்கடிச்சு அது மூலியமா அவர் வந்து தோத்ததுக்கு அப்புறம் விரக்தியாகி மறுபடியும் வந்து படத்துல நடிப்பாடுறா, அதுதான்டா நாங்க பண்ண ட்ரிக்ன்ற அளவுக்கு யோசிக்கிறான்னா கண்டிப்பா அவன் தளபதி ஃபேனா இருக்க வாய்ப்பே இல்ல. நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. விஜய்னா அபிஷியலி அனௌன்ஸ் போட்டுக்கப்பட்டு இந்த என்டையர் கோலிவுட் இண்டஸ்ட்ரி இது என்னமோ உண்மைதாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து வேற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருப்பாங்க. அதுவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நிறைய யங் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல்ரெடி இருக்கிற டைரக்டர்ஸ் கூட ஒரு படமாச்சு நம்ம தளபதியை வந்து டைரக்ட் பண்ணிட மாட்டோமா, ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அவரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒரு ப்ரௌடான ஒரு விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ்க்கு நம்ம தளபதியை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கனவா இருந்துச்சு. இப்போ அந்த வாய்ப்பு வெறும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நிறைய பேருடைய கனவே வந்து கனவா போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்திருக்கும். நினைக்கும் போது அதை அக்செப்டே பண்ண முடியல மச்சி. அண்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆக்டர்ஸ் ஆல்ரெடி நல்ல பிரபலமான ஆக்டர்ஸ் கூட நம்ம தளபதி கூட சேர்ந்து ஒரு சீனாச்சும் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கக்கூடிய ஆக்டர்ஸ் எக்கச்சக்கமான பேர் நம்ம பார்த்துருப்போம். எக்கச்சக்கமான இன்டர்வியூஸ்ல அவங்க சொல்லி கூட பார்த்துருப்போம். ஸோ அவங்களுக்குமே இந்த நியூஸ் எல்லாமே கேட்கும்போது சே, இவ்வளவு நாள் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு நடிச்சிருக்கலாமே, சே இது நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஒரு பக்கம் ஒரு ஜோன்ல ஃபீல் பண்ணோம்னா அவங்களுடைய ஜோன் ஆஃப் ஃபீலிங் வந்து வேற லெவல்ல இருக்கு. எங்கடி அந்த பையன் ஆத்த விட்டு போயிட்டானா? அது வேற ஒண்ணும் இல்லடே, கிளிக்கு ரெக்க முளைச்செடுத்து ஆத்த விட்டு பறந்து போயிடுச்சு. சும்மா இருந்தவன நோண்டி சூப்பர் ஸ்டார் ஆக்கி விட்டீங்க. வந்து விட்டா சிஎம் ஆயிடுவா போல. என்னமா யோசிச்சு எடிட் பண்றாங்க? எடாம ஓட்டர் ஐடியா தப்பு முக்கியம் பிகிலே இருக்கும்போது அப்படியே புல் அடிக்குது. எவனை எங்க உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்க கரெக்டா உட்கார வச்சுக்கினா இந்த கோல்டு மெடல் எல்லாம் தானா வருமா? ஸோ எஸ், தலைவன் தொட்ட இடமெல்லாம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே அவருடைய கேரியர் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் இப்போ அவருடைய நியூ ஸ்டெப், நியூ பிகினிங், த பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ இதில் அவர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு அண்ட் அவருடைய கொள்கைகள் என்னென்ன கொண்டு வர போகிறாரு, அது மக்களை எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண போகுது. இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் மட்டுமே போயிட்டு இருந்தது. இந்த வாட்டி தளபதி பக்கம் மாறுமா, திரும்புமா, ஸோ இதில் அவர் வெற்றி பெற போகிறாரா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நானுமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் வந்து அவருடைய இந்த முடிவுக்கு ஓகே தான்ப்பா, நல்ல முடிவு தான்ப்பா, நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த முடிவு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கா? அண்ட் ஒரு பக்கம் படத்தை நிப்பாட்டினது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, என்னதான் அது நல்ல முடிவாக இருந்தாலும் இந்த முடிவுன்றது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே தளபதியை மீட் பண்ணணும்னா ஒன்று ஆடியோ லான்ச்சு இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த மாதிரி எங்கேயாச்சும் ரொம்ப ரேராக அவரை மீட் பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ நம்ம தளபதி களத்தில் இறங்கி நிறைய பேரை மீட் பண்ண போகிறாரு. பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா எல்லா இடத்துக்குமே தளபதி வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை, முக்கியமாக தன்னுடைய ப்ரெசன்ஸை வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து தளபதியை நேரில் பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பொதுமக்களை அதிகமாக மீட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வரேன் தனியா. ஸோ இன்னைக்கு இந்த தளபதியோட மீம்ஸ், இந்த கொஞ்சம் சுவாரஸ்யமான மீம்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுன்னா இன்னும் எக்கச்சக்கமான மீம்ஸ் கொட்டி கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து போடணும்னா இன்னும் ஒரு 4 நாளைக்கு கூட பேசலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு தெரிக்க விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்ட்ரீஸாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சாப்பி, டாடா, பை பாய், டேக் கேர்.